கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏசுப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்கன்னு சொல்றாரு. ஆமேன். ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, கெட்டதை செய்கிறாங்களா, நான் உங்களுக்கு திருப்பி செய்வேன். என்னை இந்த வார்த்தை சொன்னாங்களே, நானும் அதுக்கு செய்வேன். இப்படி என்னை காயப்படுத்தினாங்களே, இதுக்கு நான் திருப்பி செய்வேன். அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆமேன். ஒரு தீமையான காரியம் நடக்குது, இல்லை உங்களுக்கு நடக்குதுன்றப்ப நீங்கள் அதை திருப்பி செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏசப்பா பூமியில் இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ தீமை செய்தாங்க, ஆனால் அவர் எதுவுமே யாருக்குமே திருப்பி செய்யலை. அவ்வளோ பெரிய தெய்வம் பொறுமையோடு அமைதலாக இருந்தார். அவர் அதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கவே இல்லை, அந்த இடத்த விட்டு அமைதியாக போனார். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அவரோட சாயலை தரித்தவங்களாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லையா, இப்போ ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இனி நான் தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, எனக்கு உதவுங்க. ஏசப்பா என் கூட இருங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உதவுவார். நீங்கள் அந்த மாதிரி செய்யாதபடி அந்த சூழ்நிலையிலேருந்துலாம் உங்களை பிரித்து கொண்டு வந்து உங்களுக்கு பொறுமையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். கேட்பீங்களா ஏசப்பா கிட்ட? ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது ஏசப்பா இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.